பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது வந்து தமிழகத்துல வட மாவட்டங்களா இருக்கட்டும் இல்ல சென்னை போன்ற பெருநகரங்கள்ல அது ஒரு விடுமுறை நாளா தான் கருதப்படுது. குறிப்பா வந்து ஒரு 4-5 நாள் விடுமுறைனா எல்லாரும் ஃபேமிலியோட வெளியூருக்கு கிளம்புறாங்க, எல்லாம் பண்றாங்க. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பொங்கல் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு பண்டிகை. அதிலும் குறிப்பா வந்து பொங்கலுக்கு முன்னாடி, அதாவது பொங்கலே வந்து பொங்கல், அப்புறம் வந்து மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா போகி பண்டிகை இன்னைக்கு கொண்டாடப்படுது. இன்னைக்கு வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பொங்கப்படி அப்படிங்கிற ஒரு மரபு வந்து தென் மாவட்டங்கள்ல இன்னும் வழக்கில் இருக்கு. அதாவது பொங்கல் சீர்னு சொல்லலாம், இல்ல பொங்கல் படின்னு சொல்லலாம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம வீட்டுல பிறந்த பெண்கள், அதாவது சகோதரிகள், அக்காவோ தங்கச்சியோ, அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அண்ணன்கள் வந்து பாத்தீங்கன்னா பொங்கப்படியா வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவங்கள நினைச்சு கொடுக்கற அந்த ஜாமான்கள் தான். அதாவது ஒவ்வொருத்தர் வசதிக்கு தக்கன என்ன இருக்கோ அதை வந்து அவங்கள பொங்கல் அன்னைக்கு அவங்கள நினைச்சு, குறிப்பா வந்து மஞ்சள் மசாலா ஜாமானா இருக்கட்டும், காய்கறிகளா இருக்கட்டும், கரும்பு, பனங்கிழங்கு, மற்றபடி அது போக சிலவங்க வசதியா இருக்கவங்க பாத்திரம், பண்டங்கள், அது விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. அதனால வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறவுகளை பலப்படுத்துது. குறிப்பா வந்து இந்த பொங்கல் அன்னைக்கு நாங்க நம்ம வீட்டுல இருந்த பொண்ணு இப்ப அடுத்த வீட்டுல இருந்தா கூட அவளுக்கு தேவையானது நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து இந்த அருமையான ஒரு மரபு வந்து கடைபிடிக்கப்படுது. இது தொடர்ந்து அடுத்தடுத்த சந்ததியருக்கும் நம்ம கடத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியமா பாக்குறோம். ஏன்னா வந்து நிறைய அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி பொங்கல் படி போன்ற முக்கியமான மரபுகள் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போகணும். நன்றி, வணக்கம்.